முக்கிய செய்திகள். மாஸ்கோ இந்திய தூதரக ஊழியர் பாகிஸ்தான் உளவாளியாக மாறியது எப்படி? ரஷ்யாவில் அரங்கேறிய சதியின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சம்பாய் சோரன் அரசு இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. பாஜகவின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்க ஆளும் கூட்டணி தீவிரம். பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து காணொலி மூலம் ஸ்டாலின் ஆலோசனை. ஆளுநர் உரை பற்றி அதிகாரிகளுடன் பேச்சு. காஷ்மீரில் வெள்ளி கம்பிகளாக கொட்டும் பனிப்பொழிவு. தவறி பெய்யும் பனிமழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வணக்கம். வணக்கம். பாகிஸ்தானின் ISI அமைப்புக்கு உளவு பார்த்ததாக ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரக ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது தொடர்புகள் குறித்த விசாரணையை வெளியுறவு அமைச்சகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ISI அமைப்புக்கு இந்திய ராணுவம் குறித்த அதிமுக்கிய தகவல்களை வெளியுறவுத்துறையில் பணியாற்றும் சிலர் பணம் வாங்கி கொண்டு வழங்குவதாக தீவிரவாத தடுப்பு படையினருக்கு தகவல்கள் கிடைத்தன. இதையடுத்து களமிறங்கிய அவர்கள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றி வரும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதேந்திர சிவால் என்பவர் ISI உளவாளியாக செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். ரஷ்யாவில் இருந்து இந்தியா திரும்பிய சிவால் சொந்த ஊருக்கு வந்தபோது அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மீரட்டில் வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ராணுவ அமைப்புகள் குறித்த அதிமுக்கிய தகவல்களை அவர் வழங்கியது தெரியவந்தது. அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தடுமாறிய அவர் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சதேந்திர சிவால் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 121A மற்றும் அதிகார ரகசியங்கள் சட்டம் 1923 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் உளவு பிரிவான ISI அவரை சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு பெண்களை வைத்து மயக்கி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் என்றும் கத்தையாக அவர் பணம் பெற்றதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் ரஷ்யாவில் இருந்தே பெருமளவில் கொள்முதல் செய்யப்படுவதால் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரக ஊழியர் பாகிஸ்தான் உளவாளியாக இருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிவாலுக்கு உதவியவர்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக விசாரிக்க அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உத்தரவிட்டுள்ளார். மாஸ்கோ இந்திய தூதரகத்தின் மற்ற ஊழியர்கள் குறித்தும் வெளியுறவு அமைச்சகம் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சம்பாய் சோரன் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் நிலையில் அவரது ஆட்சி தப்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அங்கு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த திரு ஹேமந்த் சோரன் நில மோசடி, சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கடந்த வாரம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு சம்பாய் சோரன் முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள MLAக்கள் 2 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அதைத் தொடர்ந்து குதிரை பேரம் மூலம் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் பாஜக இறங்கலாம் என்ற அச்சம் காரணமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் MLAக்கள் 48 பேரும் சிறப்பு விமானம் மூலம் ஹைதராபாத் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு சம்பாய் சோரன் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார். இதற்காக ஹைதராபாத்தில் இருந்து அனைத்து MLAக்களும் நேற்றிரவு ராஞ்சிக்கு திரும்பினர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் தற்போது 81 MLAக்கள் உள்ளனர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு 29 பேரும், காங்கிரஸ் கட்சிக்கு 17 பேரும், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் CPI கட்சிக்கு தலா ஒருவரும் என 48 பேர் MLAக்களாக உள்ளனர். பாஜகவுக்கு 26 பேரும், அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 6 பேரும் என 32 MLAக்கள் உள்ளனர். திரு சம்பாய் சோரன் ஆட்சியை தக்க வைக்க 41 MLAக்களின் ஆதரவு தேவை. அவர் வெற்றி பெறுவது உறுதி என்றாலும் அடிக்கடி கட்சி தாவல் நடக்கும் மாநிலம் என்பதால் இன்று நடக்க உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் அதிருப்தி MLAவான திரு லோபின் ஹெம்ப்ரோம் யாருக்கு வாக்களிப்பார் என்று கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ஹேமந்த் சோரன் தவறான வழிகாட்டுதலால் சிறையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். அதே சமயம் திரு சம்பாய் சோரனுக்கு ஆதரவாகவே வாக்களிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே பீகார் மாநிலத்திலும் வரும் 12ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதால் பாஜகவின் குதிரை பேர வியாபாரத்திலிருந்து தப்பிக்க காங்கிரஸ் MLAக்கள் ஹைதராபாத்தில் முகாமிட்டுள்ளனர். மொத்தம் உள்ள 19 பேரில் 16 MLAக்கள் அங்குள்ள சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்களில் நடக்கும் ஆட்சி கவிழ்ப்பு அரசியலால் ஹைதராபாத்திலும் பரபரப்பு நிலவுகிறது.
தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதியன்று 2024-25ஆம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. திரு தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். இதனிடையே தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 8 நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் நாளை மறுதினம் சென்னை திரும்புகிறார். அதற்கு முன் ஸ்பெயின் நாட்டில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன், கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருடனும் ஸ்பெயினில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய திரு ஸ்டாலின் கள நிலவரம், தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். காஷ்மீரில் கொட்டி வரும் கடுமையான பனிப்பொழிவு அங்கு இயல்பு வாழ்க்கையை முடக்க தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். வெள்ளை மழை பொழிவது போன்ற ஆச்சரியமளிக்கும் காட்சிகளால் காஷ்மீரின் வெண்பனிப்பொழிவு பார்ப்பவர்களை வசீகரித்து வருகிறது. வழக்கமாக பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் டிசம்பர் முதல் ஜனவரி வரையிலான சீசன் காலம் இந்த ஆண்டு வறண்டு காணப்பட்டதால் பருவநிலை மாற்றம் குறித்த விவாதங்கள் எழுந்தன. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் திடீரென பனிப்பொழிவு அதிகரித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போயுள்ளனர். வெள்ளி கம்பிகளாக கொட்டும் பனிமழையில் நனைந்தவாறு இயற்கையின் அற்புதத்தை ரசித்தவாறு அவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். बहुत अच्छा लगा, सच में ये धरती का स्वर्ग है. डल लेक के किनारे हम लोग, बहुत अच्छी डल लेक है, बहुत अच्छा लग रहा है. पहले एक तो बारी निराशा हो गई थी कि भाई स्नोफॉल होगा नहीं, बट जो है परसों से जो है बहुत अच्छा लगा है और आशा करते हैं आगे भी ऐसे ही स्नोफॉल होता रहे. ஸ்ரீநகரின் பிரபலமான தால் ஏரியில் படகு சவாரி களை கட்டியதால் படகோட்டிகளும் படகுகளின் உரிமையாளர்களும் உற்சாகமடைந்துள்ளனர். பனிக்காலத்தில் ஏரி உறைந்து போவதற்கு முன்பாகவே வருமானம் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். சாலைகளை மறைத்தபடி கிடக்கும் பனி குவியல்களை அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தொடர்ந்து கொட்டும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீநகர் மற்றும் லே விமான ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் மோசமான வானிலை காரணமாக 6 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு நதிநீர் இணைப்பு வெள்ள நீர் கால்வாயில் வெள்ளோட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து உப்பு நீர் நன்னீராக மாறியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடப்பட்டு அதற்கான வாய்க்கால் அமைக்கும் பணிகள் கடந்த 14 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் கொட்டிய கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளத்தை தொடர்ந்து இதன் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாய்க்காலில் தண்ணீரின் போக்கை ஆய்வு செய்யும் வெள்ளோட்டம் நடைபெற்றதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்தார். மறைந்த தலைவர் கலைஞர் திட்டமான தாமிரபரணி கருமேனியார் நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் வெள்ள கால்வாயில் அதனுடைய வெள்ளப்போக்குகளை சரி செய்து எந்த அளவுக்கு நீர் செல்கின்றது, என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அந்த கால்வாயில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. தற்போது கூட வெள்ளோட்டத்திற்காக சுமார் 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு நதிநீர் இணைப்பு வெள்ள நீர் கால்வாயில் வெள்ளோட்டமாக திறக்கப்பட்ட தண்ணீரால் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விளைநிலங்களில் பசுமை பூக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகளும் இடுபொருள் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனி விளையில் நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வானம் பார்த்த பூமி எங்களுக்கு தண்ணி வந்ததுனால எங்களுக்கு நல்ல செழிப்பு, எல்லாமே கிணறு எல்லாமே செழிப்பு. எல்லா விவசாயங்களும் நாங்கள் எல்லாமே என்ன நல்லாயும் இருக்கோம். எங்களுக்கு இதே மாதிரி எப்பவும் எங்களுக்கு தண்ணி தேவை. வெள்ளோட்டமாக திறந்த தண்ணீரால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் மண்ணில் படிந்திருந்த கடல் நீரின் உப்பு விலகி நன்னீர் வெளிவரத் தொடங்கியுள்ளது. இதனால் 40 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் சொந்த ஊர் திரும்ப தொடங்கியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கால் வெட்டி வந்திருக்கு. இந்த பகுதியில் உள்ள எல்லா பகுதியுமே செழிப்பாக அந்த தண்ணி வந்ததுனால அந்த 10 நாள்லேயே நீரோட்டங்கள் எல்லாமே மேலே ஏறிட்டு, அது மட்டும் இல்லை கடற்கரை பகுதியான ஊவரி, குட்டம் இந்த பகுதிகளெல்லாம் உள்ள கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே
போரில் வந்து உப்பு தண்ணியாக மாறிடுது. அதுகெல்லாம் இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளோட்டமாக திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு வெள்ள நீர் வாய்க்காலை முதலமைச்சர் உடனடியாக தொடங்கி வைக்க வேண்டும் என்று திசையின்விளை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருந்துறையில் 16,000 பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட வள்ளி கும்மியாட்டம் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. ஈரோடு மாவட்டம் சரளை அடுத்த விஜயமங்கலத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்றது. 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்த அதன் பொதுச் செயலாளர் திரு ER ஈஸ்வரன், ஜவுளித்துறை வளர்ச்சியடையாமல் போனதற்கு மத்திய அரசின் தவறான கொள்கையே காரணம் என்று சாடினார். பெருந்துறை மக்களை சாயக்கழிவு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற திரு ஈஸ்வரன், ஆளுநரின் செயல்பாடு காரணமாக அனைத்து பல்கலைக்கழகங்களும் செயலிழந்து விட்டதாகவும், இதனால் மாணவர்களின் படிப்பும் எதிர்காலமும் வீணாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநாட்டின் இறுதியாக கின்னஸ் சாதனைக்காக 16,000 பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. ஒரே வண்ண சீருடையில் நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் அரங்கேறிய கும்மி ஆட்டம் நிகழ்ச்சி அனைவரையும் வியந்து ரசிக்க வைத்தது. காவடிகள் சன்னதியில் சுழலும் ஆந்தைய அழகிலே சிறந்த சுப்பிரமணியம் அவர் ஆனந்தம் கொண்ட மொட்டையாண்டி. மாநாட்டில் சலங்கையாட்டம், கம்பத்தாட்டம், கரகம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச பேருந்து, புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி ஆகிய திட்டங்களை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன், திரு சு முத்துசாமி, திரு மு.பே. சுவாமிநாதன், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பது நமது கடமை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்து அவர் அனுப்பிய வாழ்த்து மடலை மாநாட்டு மேடையில் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வாசித்தார். கொங்கு மண்டல வளர்ச்சிக்கான ஓர் இயக்கத்திற்கு விதை போட்டவர் கலைஞர் என பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் சிறப்பான வகையிலே முன்னேற அவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததும் கலைஞர் என்று குறிப்பிட்டார். கலைஞர் ஆட்சியில் கொங்கு மண்டலம் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டி கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நமது கவனத்தையும் இலக்கையும் திசை திருப்பும் முயற்சிகளை கடந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பது நமது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொங்கு மண்டலத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் என கூறியுள்ள திரு ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் போராட்டத்தை தொடங்குவோம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ராசிபுரம் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் 15,000 பேருக்கு விடிய விடிய சுட சுட சமபந்தி கறி விருந்து பரிமாறப்பட்டது. நாமகிரிப்பேட்டை அருகே ஆர் புதுப்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கள்ளவழி கருப்பனார் கோயில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை அன்று முப்பூஜை விழா நடைபெறுவது வழக்கம். விழாவை ஒட்டி நேற்று இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதலில் பூசாரிகள் பொங்கல் வைத்து பூஜை செய்தனர். அதன் பிறகு கோவில் முன்பு ஆடு, பன்றி, கோழி ஆகியவை பலியிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பச்சரிசி, ஆடு, கோழி, பன்றிகளை கொண்டு வந்து சுவாமிக்கு காணிக்கை செலுத்தினர். இதையடுத்து 1000 கிலோ ஆட்டுக்கறி, 1400 கிலோ பன்றிக்கறி, 100 கிலோ கோழிக்கறி என மொத்தம் 2500 கிலோ கறி சமைக்கப்பட்டது. மிகப்பெரிய பாத்திரங்களில் தயாரான மெகா விருந்து விடிய விடிய பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் மட்டுமன்றி சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இங்க படைக்கப்பட்ட இந்த கறி விருந்த எல்லாத்துக்கும் நம்ம 15,000 பேருக்கு மேலே போடுறோம். இப்போ வந்து ஒரு 45 கெடா, ஒரு 1000 கிலோ பண்ணி, அப்புறம் பன்றிக்கறி மற்றும் சேவல் ஒரு 40 போட்டு எல்லா இடத்துக்கும் சமைச்சு இங்கே எல்லா இடத்துக்கும் விருந்து போடுறோம்.
ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டு பாக்கு மரத்தட்டில் அசைவ உணவு வழங்கப்பட்டது. வறட்சியின்றி மக்கள் விவசாயத்தில் செழித்து வாழ கடந்த 300 ஆண்டுகளாக இந்த சமபந்தி கறி விருந்து விழா நடைபெற்று வருவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி அருகே கடற்கரையில் இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு சென்று பெருவலை விரித்து கூட்டாக கரைக்கு இழுத்து வரும் கரைவலை மீன்பிடித்தல் உற்சாகமாக அரங்கேறி வருகிறது. முத்துக்கு பெயர் பெற்ற தூத்துக்குடியில் முக்கிய தொழிலாக திகழ்கிறது மீன்பிடி தொழில். ஆழ்கடல் மீன்பிடிப்பு, தங்குக்கடல் மீன்பிடிப்பு, கரைவலை மீன்பிடிப்பு என அதில் பல வகை உண்டு. கரைவலை மீன்பிடித்தல் என்பது 2 படகுகளில் கரையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வலையை சுற்றி விரித்து அதை 40 பேர் முதல் 50 பேர் கொண்ட குழுவினர் வலையின் 2 ஓரங்களையும் பிடித்து கரையில் இருந்து வெளியே இழுப்பதாகும். வலையில் சிக்கிய மீன்களை மீனவர்கள் தங்களுக்குள் பிரித்துக் கொள்வார்கள். கரைவலை மீன்பிடிப்பு காற்று வீசுவதற்கு ஏற்ப சில மாதங்கள் மட்டுமே நடைபெறும். இது பாரம்பரிய முறையில் கரைவலை வளைக்கும். இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் தூத்துக்குடியில் இப்போ தான் முறையாக வளைக்கும். மீன் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பரத்துக்கு 20 பேர் இழுப்பாங்க. இடுப்பில் நார் கட்டி இழுப்பாங்க. 3 மணி நேரம் இழுப்படும் இந்த வலை. இப்போ வலையை போட்டு வந்திருக்கோம். நீங்கள் எடுத்துருப்பீங்க, வீடியோ பார்த்தீங்க. மீன் வருங்கிற நம்பிக்கையில் ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ இழுக்கும். உங்களுக்கு 2 பக்கம் கரவலை 2 பக்கம் ஆள் வச்சு கரவலை இழுத்து அந்த மீனை சேல்ஸ் பண்ணுவோம். அது கேரளாவுக்கு தான் அதை வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அந்த மீனை வந்து பேச்சாளை மீன், சூட மீன், எந்த மீன் வருதா கலப்படமாக, எந்த மீன் வருதா இந்த மீன் சொல்ல முடியாது. அந்த மீனை வந்து கலப்படமாக உங்களுக்கு ஐஸ் அடித்து கேரளாவுக்கு தான் இது பண்ணுவோம். தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே கடற்கரை பகுதியில் நடைபெறும் கரைவலை மீன்பிடித்தலில் கயிறு கட்டி வலையை இழுக்கும் போது களைப்பு தெரியாமல் இருக்க ஏலேலோ லோலவலை ஏலேலோ கரவலை என்ற பாடலை மீனவர்கள் பாடுகிறார்கள். முந்தலால பொங்க வச்சா மூத்தவளால கூப்பிடுங்க. மாலை 5 மணிக்கு கடலில் செலுத்திய வலையை இரவு 11 மணிக்கு மீனவர்கள் இழுத்து முடிக்கின்றனர். இதில் மீனவர்களுக்கு 1.5 டன் முதல் 2 டன் வரை பேச்சாலை, சூடை, சிறிய வகை பாறை மீன்கள் கிடைக்கின்றன. போதிய மீன்கள் கிடைத்தால் கேரளாவுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மற்ற தொழில் நிரந்தரம் கிடையாது. கரவலை தான் எங்களுக்கு உயிரை வாழ வச்சு உயிர் காக்கும். இந்த கப்பல் துறைமுகம் கெட்டதுக்கு முன்னையே இந்த கரவலையை உருவாக்கி எங்கள் தாத்தா போட்ட எல்லாரும் கொண்டு வந்த தொழில் இது. இதை விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பாரம்பரிய தொழில் இதை கொண்டு வரோம். கரைவலை இழுக்கும் கடற்கரையில் விளக்குகள் அமைத்து கொடுக்க வேண்டும். கரைவலை மீன்பிடித்தலை பாரம்பரிய தொழிலாக அறிவித்து மீனவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்று வீசுவதற்கு ஏற்ப, கடல் நீரோட்டத்திற்கு ஏற்ப கரைவலை வீசி நடக்கும் மீன்பிடி தொழிலுக்கு போதிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவி வருகிறது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் 6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவானது. கொடைக்கானலில் 7 டிகிரியாக இருந்தது. அதே சமயம் மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் பகல் நேரத்தில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவில் இந்திய தூதரக ஊழியர் பாகிஸ்தான் உளவாளியாக மாறியது குறித்து தீவிர விசாரணை நடத்த வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. காஷ்மீரில் பருவம் கடந்து கொட்டும் கடுமையான பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.